ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? திமுக 75 வருஷ கட்சிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். இந்த 75 வருஷ கட்சி ஒரு முன்னெடுக்குது. அதை பார்த்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் விட்டு சிரிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அது என்னங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்த்தரலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரிகள் சில பேரோட செயல்பாடு காரணமாக நம்ம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. இந்த அதிகாரிகளுக்கு கடிவாளம் போடணும்ல, அது என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அது என்னங்கிறத பார்த்தரலாம். 2வது விஷயம். 3வது பிரதானமான கடைசி விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, அவரை பற்றி ஒரு அவதூறு பரப்பணும்னா நைட்டு 12 மணியை சூஸ் பண்ணி இந்த திமுக ஒரு அவதூறு பரப்பு இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா 12 மணிக்கு அவதூறு பரப்புனா மட்டும் நாங்கள் என்ன முறியடிக்காமல் இருக்க போகிறோமா? அதையும் முறியடிப்போம். இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நேற்றே விச்சுவல் வரைஸ் முடிச்சு விட்டாங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அது என்னங்கிறத பார்த்தரலாம். 3 விதமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அதாவது திமுக என்ன பண்ணுதுன்னா, நேற்று ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, தன்னுடைய கட்டமைப்பை மாற்றிட்டாங்க, செயற்குழுவில் முடிவு பண்ணிட்டாங்க. 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க. 110 மாவட்டங்களாக திமுக பிரிக்கப்படுது. அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து திமுக இது வரைக்கும் எவ்வளவு தோல்விகளை பார்த்தாலும் உடைச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இவ்வளவு பெரிய மாவட்ட செயலாளர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் 4 தொகுதி பார்த்துப்பாரு, 3 தொகுதி பார்த்துப்பாரு முன்னாடி திமுகவில். இப்போ அப்படிலாம் வேணாம், ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதி இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நோக்கி திமுக நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் எதிர்கொள்றதுக்கு இனிமே இப்படி போனதாங்க சரியா இருக்கும். வயது வருமெல்லாம் நிர்ணயிச்சு பொதுவாக பாஜக தான் இந்த அரசியல் பண்ணும். இத்தனை வயசுக்கு மேலே இந்த பதவியில் இருக்கக்கூடாது, இந்த பதவியில் இருக்கணும்னா இத்தனை தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அரசியல்லாம் பாஜக மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அந்த அரசியல் இப்போ திமுக வந்து பாஜக பண்ற மாதிரி அதே பேட்டர்ல பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மூலமா முதலமைச்சர் விஜய் அவர்களை இவங்க வீழ்த்திலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மேட்டர் ஒன்று சொல்லவா, திமுக 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது, ஆனால் 70 வயசுக்கு மேலே ஒருத்தர் தலைவராக இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்களேன். இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட 50 வயசு ஆகும். 50 வயசு இருந்தாலும் அவர் இளைஞரணி தலைவர் தான். ஆனால் வந்து ஒரு வட்டச் செயலாளர் வந்து கிட்டத்தட்ட வட்டச் செயலாளர் அந்த மாதிரி வந்து கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளருக்குலாம் ஏஜ் கேட்டகரி இருக்கு. ஆனால் இளைஞரணி தலைவருக்கு ஏஜ் கேட்டகரி கிடையாது. அவர் எந்த வயசுல வேணா இருக்கலாம். அதாவது திமுகவோட தலைமை வந்து எந்த வயசுக்குள்ளேயுமே சிக்காதுங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான் வயசு ரூல்ஸ். ஒருத்தர் வந்து 3 தடவைக்கு மேலே வந்து பதவியில் இருக்கக்கூடாதான். கட்சியில் வந்து ஒரு உள்கட்சி எலெக்ஷன் மூலமாக மட்டும்தான் அந்த பதவிகள் நிரப்பப்படுமா இப்படிலாம் சொல்றாங்க. அப்போ திமுகவோட தலைமையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்ல, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய கட்சியோட கட்டமைப்பு மட்டும் மாற்றி அமைச்சிட்டோம், பண்ணிட்டோம், செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் தாவேக்காக்கு என்ன இருக்குது தெரியுமா? திமுக அந்த மாதிரி பதவி கிடைக்கல, அதிருப்தியில் இருக்கிறவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்க, கட்சி மாறுவாங்க. இவ்வளோ காலம் உழைச்சோம், இதை பண்ணோம், இதை செஞ்சோம், ஆனால் இந்த கட்சி எனக்கு இதை பண்ணலை, இதை செய்யலைன்னு சொல்லி வருங்காலங்களில் ஏகப்பட்ட ட்ராமா, ஏகப்பட்ட கூத்து, ஏகப்பட்ட ஃபன்னெல்லாம் நம்ம பார்க்க இருக்க போகிறோம். திமுகவோட இந்த உள்கட்சி விஷயத்தை அவங்க வந்து வேற லெவலில் வெளிப்படையாக வேற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை வெளிப்படையாக அவங்களே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்கங்கிற ஒரு பின்பத்தை அவங்க கிரியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் திமுகவோட தலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் கீழே இருக்கக்கூடிய கட்சியை மட்டும் மாற்றி என்னையா பண்ண போறீங்க? திமுகவோட கட்டமைப்பை பார்த்து மக்கள் ஓட்டு போடலையா? திமுக வலுவான கட்டமைப்பு இருக்கிற கட்சியெல்லாம் மக்கள் பார்க்கல. திமுகவோட தலைமை நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி தான் மக்கள் வந்து ஓட்டு போடாமல் தாவேக்காக்கு ஓட்டு போட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ தாவேக்காவோட தலைமையை பார்த்துருக்காங்க, திமுகவோட தலைமையை பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் கடந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், திமுகவில் என்ன பிரச்சாரத்தை முன் வச்சாங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. சொந்த தொகுதியிலே தொடர வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதான் யதார்த்தமானது. ஓவரால் பார்க்கும்போது தலைமையில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த கட்சியோட கிளைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை மட்டும் மாற்றுறதுனால தாவேக்காவை வந்து நம்ம வீழ்த்திடலாம், இளைஞர்களை நிறையா உள்ள கொண்டு வந்துடலாம், செஞ்சிடலாம், பண்ணிடலாம் இப்போ இவங்க நினைக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே இளைஞர்கள் அத்தனை பேரும் கொண்டு வந்து கட்சியில் பதவி கொடுத்து இன்னைக்கு சில பேரை எம்எல்ஏ ஆக்கி, சில பேரை அமைச்சராக்கி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அவர் பண்ணி முடிச்சுட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இப்போ நீங்க செய்யறதுனால எனக்கு தெரியல, நான் பொலிட்டிக்கலாக ஒரு கட்சிக்காரனா பேசல, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறேன். இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவோட தலைமையில தான் மாற்றத்தை தொண்டர்களை எதிர்பார்க்கலாங்க தவிர திமுகவோட கட்டமைப்புல மாற்றத்தை எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. இது ஒன்று, இதை தள்ளி வச்சிருங்க, அது அவங்க கட்சி விஷயம். ஆனால் நமக்கு ஃபன் கேரண்டி வருங்காலங்களில் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாளமாக பதிவு செஞ்சிடறேன். இது ஒன்று. 2வது, இந்த அதிகாரிகளோட செயல்பாடு காரணமாக நேற்று தலைமைச் செயலரை மாற்றணும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கோரிக்கை ஒன்று நியாயமான கோரிக்கை தான்.
ஏன் நியாயமான கோரிக்கைனா, ஒரு கல்லூரியில் போராட்டம் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸு, கண்காணிங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தில், காக்ரோச் பார்ட்டி போராட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்சியோட பேரை சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிடும் போது ஏன் நாங்கள் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா, நாங்கள் என்ன தமிழ்நாட்டில் செயல்படக்கூடாதுன்னு எதுவும் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தடை வச்சிருக்கா, நீதிமன்ற உத்தரவு எதுவும் இருக்கா, எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் இப்படி ஒரு சுற்றறிக்கையை விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உண்மைக்குமே கோவமானாங்க. பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாட்சியர் ஒருத்தர், அது குஜிலம்பாளையம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பேருன்னு நினைக்கிறேன், அந்த ஊரோட வட்டாட்சியர் ஒருத்தர் கம்யூனிஸ்டுகளை மட்டும் ஸ்பெசிஃபையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோட டீட்டெயிலை மட்டும் எடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறார். இந்த 2 சுற்றறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கோவமுட செஞ்சிருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகளோட ஆதரவோட தான் தாவேகா ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குறிப்பிட்ட கட்சியை டார்கெட் பண்ணி இந்த வேலை பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் அதிகாரிகள் இப்படி செயல்படுறாங்க, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து, அதிகாரிகளை நம்ம மதிக்காம இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அமைச்சர் வந்து ஜெகதீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பாருங்க ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவங்கள்ட்ட பேசும்போது இப்படி குனிறாங்க. குனியாதீங்க ஐயா, நிமிந்து உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க, நின்றுட்டு பேசுங்க, ஏன் நீங்கள் வந்து குனிஞ்சிட்டு பேசுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதிகாரிகளை நம்ம இவ்வளோ மதிக்கிறோம். அமல்ராஜ் அவர்களை நம்ம நிறைய நேரம் பாராட்டியிருக்கோம் நம்ம வீடியோக்கள்லேயே. அதிகாரிகள் சிறப்பாக செயல்படும் போது தாவேகா தொண்டர்களுக்கு கூடிய நம்ம பாராட்டுறோம் செய்கிறோம். அதே அதிகாரிகள் நேற்று அறநிலைத்துறையோட அறிவிப்பு வரும்போது நம்ம அண்ணன் அமைச்சர் ரமேஷன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இத்தனை அறிவிப்புகள் தான் இங்கே இருக்குங்கிறத எப்படி வந்து முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சராக கூடிய சேகர் பாபு அவர்களுக்கு தகவல் போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா. சட்டசபையில் விவாதம் பண்ணும்போது லைவ் போடும்போதே நம்ம அந்த செய்தியை பார்த்தோம். அறநிலையத்தின் சார்பில் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் நான் இங்கே தலைப்படிங்க. ஆனா காலையிலேயே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு 106 சிறப்பு அறிவிப்புன்னு எப்படி சொன்னார் நான் யோசிக்கிறேன். அதுவும் நான் வரேன் இல்ல, அதுவும் நான் சொல்லிடுறேன், அதுக்கு பதிலையும் சொல்லிடுறேன். 106 அறிவிப்புகள் இருக்கின்றத முன்கூட்டியே புலனாய்வு செய்து தெரிந்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அவர் கேட்ட கல்லூரியோட அனௌன்ஸ்மெண்ட் உள்ள இருக்கின்றத சொல்லாம விட்டுட்டாங்க போல யாரோ, அது என்னன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிடுறேன், படிங்க. அப்போ இந்த அதிகாரிகள் மட்டத்தில் அந்த ஆட்சி மேலே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு போனோன்னே அந்த வட்டாட்சியரை பணிமாற்றம் பண்ணது மட்டும் போதாது, அந்த வட்டாட்சியர் மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து விளக்கம் கேட்குறோம். ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கேட்டு ஜனநாயகமாக ஒரு விஷயத்தை பண்ணோம்ல, அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கல்லூரியில் ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த விஷயத்திலே நம்ம அறிக்கை கேட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை பண்ணீங்கன்னு சொல்லி. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதோட முடிச்சிருவாங்க, விளக்கம் கேட்க மாட்டாங்க. விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருப்திகரமா இல்லைன்னா அவங்க மேல அடுத்த கட்ட நடவடிக்கை பாயும், சும்மா விட மாட்டாருங்க. இந்த அதிகாரிகள் மட்டும் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துற அந்த விஷயத்தை இந்த அரசாங்கம் அலோ பண்ணாது அப்படிங்கிறத வலுவா தெளிவா அழகா தெரியப்படுத்துறோம்னா அறிக்கை கேட்போம், விளக்கம் கேட்போம், அது திருப்திகரமா இல்லைன்னா அடுத்த ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட்ல இருக்குங்கிறத தெளிவாடமா புதிய வச்சிட்டாரு. ஸோ இனிமே இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து நடக்காது நம்ம நம்புவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி இப்படி பண்றதுல சத்தியமா எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம தலைவருக்கும் நம்ம கட்சிக்குமே நம்ம சிடிஆர்னாவே செய்தியாளர் சந்திப்புல இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த மாதிரி வந்து அறிக்கை விட்டது வந்து தவறு தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ 3வது விஷயம் தொடர்களே, இந்த 12 மணி அவதூறு எது தெரியுமா? அதாவது அம்மா போட்டுனா ஒரு கோவிலில் வந்து இந்த சாமியை வேண்டிக்கிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நம்புறாங்க. திருச்சி திருவரங்கம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலில் இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்க, மானிய கோரிக்கையில் அம்மை சார்ந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதாவது அம்மை குணமான பிறகு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறது, நம்பிக்கை செலுத்துறது, அது மட்டும் இல்லாமல் வந்து வழிபட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அம்மையை மையப்படுத்தி இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரும்போது இந்த மக்களுக்கான ஒரு மண்டபத்தை நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அறநிலைத்துறையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி நம்ம அந்த விஷயத்தை பண்ணிடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏதாவது தவறு இருக்கா? ஒரு கோவில், அந்த கோவிலோட தலைவரலாறு கூட எடுத்து பாருங்க. அந்த கோவில் அம்மை போட்டுனா அந்த விஷயம் சரியாகணும்னா அந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து வேண்டுதல் பண்ணிக்கலாம். அம்மா சரியான பிறகு இந்த கோவிலுக்கு வந்து அந்த வேண்டுதல்கள் அத்தனையுமே சரி பண்ணுறது, நேர்த்திக்கடன் கொடுக்கறது, இங்கே வந்து தங்கி அந்த கோவில் அந்த கடவுளை வந்து வழிபட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி அணுகுமுறைகள்லாம் அங்கே நடக்குது. அப்போது இந்த பக்தர்களுக்கு வந்து இங்கே ஒரு மண்டபம் இருந்தால் இவங்க தங்கி வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போகலாம். பக்தரோட நம்பிக்கையை செயல்படுத்துறது தானே அறநிலைத்துறை இருக்குது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செய்கிறது, அந்த வசதியை மேம்படுத்துறது, இதான ஒரு அறநிலைத்துறையோட வேலையாக இருக்குது. அப்போ அந்த வேலையை செய்யணும்னா இது தலைவரலாறுல இந்த கோவில் இப்படி பிரசித்தி பெற்றதாக இருக்கும்போது இந்த கோவிலுக்காண்டி ஒரு மண்டபம் காட்டலாம்னு சொல்லி அரசாங்கம் முடிவெடுக்குது. ஏதாவது தவறு இருக்கா? எந்த தவறும் இல்லையா? ஆனால் திமுக நைட்டு 12 மணிக்கு என்ன அவதூறு கிளப்புறாங்கன்னா, அதாவது அம்மை நோக்கி வந்து நீங்கள் ஒரு மண்டபம் கட்டிட்டீங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்துருவாங்க, வந்து உட்காந்துப்பாங்க, அப்போ அம்மை பரவாதா? அம்மைங்கிற ஒரு நோய் வரும்போதே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தனிமைப்படுத்திப்பாங்க. தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து முழுக்க ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அது வந்து சில நேரங்களில் தடுப்பூசி போட்டு சரியாகும், சில நேரங்களில் தனிமைப்படுத்தப்படும் போதே அது வந்து தொடர்ச்சி அந்த மஞ்சள்லாம் பயன்படுத்தி சரி பண்ணுறது, இந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் சரி பண்ணுறது, அதே நேரம் ட்ரீட்மெண்ட் அடிப்படையில் சரி பண்ணுறதுன்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. நீங்கள் ஒரு மண்டபத்தில் போயிட்டு அம்மை போற்றப்பட்டவங்களாம் அங்கே போய் உட்காருங்கன்னா மறுபடியும் பரவாதாயா, என்னையா யோசிக்கிறீங்க?
பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணாங்க. இதுல பெரியாரோட பேரன் வேற பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்மை போற்றப்பட்டவங்க அந்த மண்டபத்துக்கு வரமாட்டாங்க. அம்மை அது குணமான பிறகு, அம்மா உன்னை நான் வேண்டிக்கிட்டேம்மா, இனிமே இந்த அம்மை வந்து எனக்கு குணமாயிடுச்சு, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வந்து நன்றி கடன் செலுத்துறாங்க. அப்படிங்கிறதா அந்த கோவிலோட நோக்கம். அப்ப நன்றி கடன் செலுத்த வர்ற பக்தர்களோட நலனை மேம்படுத்தி அங்க ஒரு மண்டபம் கட்டுறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இதை உட்காந்து ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனடியா எடுத்து போட்டு அடின்னு அடிச்சு திமுக வந்து மறுபடியும் வந்து அமைதிப்படுத்திட்டோம். நைட்டு 12 மணிக்கு அவதூறு பரப்புனா மட்டும் சும்மா விடுவோமையா? எப்படியா யோசிக்கிறீங்க? 12 மணி அவதூறு என் காலைல மதியம்லாம் பரப்புனா உடனே முடிச்சிருவோம் தெரிஞ்சோன்னா 12 மணிக்கு சில டீட்டெயிலாம் என் கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். அதுக்குள்ள எடுத்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பெருசா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க மறுத்தா அது பெருசா போகாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் 12 மணியா இருந்தாலும் எது உண்மையோ அந்த உண்மையை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக எங்களுடைய தோழர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.